ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை ஜவஹர்லால் நேருல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கோபால் சேமா ஐயங்கார்ல இருந்து சர்தார் பட்டேல்ல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி அந்த சபையில இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை, அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார்கள். என்ன காரணம்? முதல் பாயிண்ட், இந்தியா ஒரு நாடு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல. ஒரே நாடுனா ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு. இந்தியா நாடல்ல, இந்தியா துணை கண்டம், சப்கான்டினென்ட். என்ன காரணம்? இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு, மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு, ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு. அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா. சோ இந்தியா இஸ் நாட் எ கண்ட்ரி, இட் இஸ் எ சப்கான்டினென்ட். இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு, கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு, டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு, ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு. ஏன் மணிப்பூர்ல நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான், இன்னமும் சாப்பிட்டு இருக்காங்க, அது ஒரு பண்பாடு. எல்லாம் மனசுதான காரணம். எங்களை பார்த்து திமுக இருக்காது, தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை. நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்துல. இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியா போடுவோம்.